Hello, good evening. Live Designs with BKK. You're with me with another thought regarding life and it's the way it is going, the way we think, the way we live, all those things. I've got another small thought regarding how to manifest. We have to first sit in a place you have to sit wherein every day தினமும் ஒரே இடமா உட்காரணும். ஒரே இடமா உட்காந்து ஒரே விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நடந்துடும். 21 days யூ ப்ராக்டிஸ் திஸ். 21 நாள் இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அதாவது இது மந்திரம் சொல்கிற மாதிரி நிறைய மந்திர உச்சாரணம் அந்த ஹிந்து ப்ரேயர்ஸில் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு ரிலிஜியன்லையும் சொல்கிற ப்ரேயர் ரிப்பீட் பண்ணிகிட்டே ப்ரேயர் பண்ணுறோம். ஸோ அந்த மந்திர உச்சாரணத்துக்குள்ள பவர், அந்த வார்த்தைகளுக்குள்ள பவர் ஆட்டோமேட்டிக்காக கடவுளை போய் ரீச் ஆகுது, நமக்கு நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுது அப்படின்னு நினைக்கிறோமே, அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு பர்டிகுலர் இடத்தை சூஸ் பண்ணி அங்கேயே உட்காந்துக்கணும். தினப்படியும் அந்த பர்டிகுலர் நேரத்தில் அந்த பர்டிகுலர் இடத்துல அந்த மனசை ஒருமைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நல்லா ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட். அப்படி ஒரு மனசு படப்படப்பு இல்லாமல் எதை பற்றியும் யோசனை பண்ணாமல் அப்படியே வெறும் மூச்சை மாத்திரம் நீங்கள் நல்லா வாங்கிக்கோங்க. மூச்சை வாங்கினப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே ஒரு சீராக இதயம் அந்த வெறும் லப்டப் மாத்திரம் கேட்கும். அந்த லப்டப் கேட்குறது மாத்திரம், இஃப் இட் இஸ் பாசிபிள் ப்ளீஸ் ப்ளக் யுவர் இயர், யூ கேன் ஹியர் யுவர் ஹார்ட் பீட். காது ரெண்டையும் எப்போ எதாவது வச்சு பொத்திக்கோங்க, ஒரு ஹெட்செட்டை வச்சு பொத்திக்கோங்க. ஆனால் வேறு எதுவும் கேட்காதீங்க, ஹெட்செட் வச்சு கேட்டோன்னே ஒரு சீராக அது மூச்சும் இதயம் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி இதய துடிப்பு ஒரே விதமாக அடிக்க தொடங்கின உடனே அது ஒரு ஃப்ரீக்குவன்சி கல்டிவேட் ஆகும். அதாவது ஒரு மாதிரியான ஒரு நிலையில் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். லப் டப் லப் டப் லப் டப் அப்படின்னு போயிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, என்ன வேணுமோ ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. 10 விஷயம் யோசனை பண்ண வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் எடுத்தது மாத்திரம் இல்லாமல் அதை நினைக்கும்போது உங்களுக்கு அந்த விஷயம் நிறைவேறினா என்ன சந்தோஷம் கிடைக்கும், என்ன விதமான உணர்வு இருக்கும், என்ன விதமான ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த உணர்வுகளை வரவழைச்சிங்கன்னா அந்த உணர்வும் இருதயமும் ஒன்றாக சீராக அதே ரிதத்தில் போகணும். அதுவும் இதுவும் ஒரே மாதிரி போகணும். இது லப்டப்னா வாழ்வில் பணம் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது, ஆக்கப்பூர்வமும் புத்திசாலித்தனமாகவும் மகிழ்ச்சியுடன் அதை பயன்படுத்துகிறேன், என்னிடம் அது திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறது, அதனை நன்மைக்காக மாத்திரமே பயன்படுத்துவேன் அப்படி இந்த 4 சென்டென்ஸ் இருக்குது. இது நான் ரெகுலராக ரிப்பீட் பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது அது இந்த இதய துடிப்போடு சீராக அதுவும் ரிதமிக்காக இருக்கணும். இதெல்லாம் கிடைச்சா உங்களுக்கு என்ன ஆகும், சந்தோஷமாக இருக்கிறேன். ஆல்ரெடி என்ன பண்ணோன்னா, நடந்துருச்சு, இப்போ நடக்குது, உடனே நடக்குது அப்படின்னு தான் நினச்சிக்கணும். அப்படியே கொண்டு வாங்க, வேணும் அப்படின்னு கேட்கவே கேட்காதீங்க. It is already exists in your mind, exists in your heart, exists in your thought, exists in your faith. ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அது திரும்ப 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 ஒரே நாள், இன்றைக்கி சாயங்காலம் 6 மணி இந்த இடத்துல உட்காந்து நான் இதை பேசுகிறேன்னா, இதே விஷயத்தை எனக்கு என்ன வேணுமோ அப்படின்னு சொல்லி அந்த 6 மணிக்கு ஒரு வினாடி கூட எப்படியும் போகாமல் நாளைக்கும் அதே 6 மணிக்கு இதே இடத்துல இதே ஷேரில் இப்படியே உட்காந்து இப்படியே பேசிகிட்டே இருக்கணும். அதுதான் உங்களுக்கு யூஸ்வலாக எஃபெக்டிவாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனை கொடுக்கும். எங்கேயுமே தேட வேண்டாம், யாரையுமே கேட்க வேண்டாம். நீங்கள் தான் உங்கள் சீக்ரெட், நீங்கள் தான் உங்கள் ஜெனி. உங்கள் மனசில் இருக்கிற உங்களுடைய எண்ணங்களையெல்லாம் நிறைவேற்றும் ஏஞ்சல் நீங்களே தான். நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்கள் எண்ணங்கள்லாம் நிறைவேறும். அது கண்டிப்பாக நீங்கள் பலன் உண்டு, நான் அனுபவித்திருக்கிறேன், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எஃபெக்ட் இஸ் தட் எஃபெக்ட் ஆஃப் ரெப்பிட்டேட்டிவ். திரும்ப 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 வேணுங்கிற விஷயம் நடந்து விட்டதாக
வேணுங்கிற விஷயம் நடந்தால் வருகின்ற சந்தோஷத்தை கொண்டு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். 10 வினாடி, 20 வினாடி, 1 நிமிஷம் அப்படின்னு போங்க. அது நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். அடுத்த ஒரு செய்தியோடு திரும்ப உங்களை சந்திக்கிறேன்.